Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. உலகத்திலேயே இந்தியா தான் சர்க்கரை வியாதியோட தலைநகரமாக திகழ்கிறதுன்னு கூட நம்ம சொல்கிறோம். ரொம்ப உடல் உழைப்பு, உடற்பயிற்சி எல்லாம் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிறது, தூக்கத்தோட அளவு குறையிறது, இதெல்லாம் இப்போ இந்தியாவில் பெருமளவு இருக்கிறது. உணவு ரொம்ப முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ ரொம்ப ஃப்ரீயாக ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே ஈஸியாக நீங்கள் ஒரு ஃபோனில் போட்டாலே எல்லாம் வந்துடுது. எண்ணெய் சேர்ந்த உணவு இதெல்லாம் தான் இப்போ நம்மளோட ஃபுட்டில் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவை சாப்பிட்டுட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எந்த உடல் உழைப்புமே இல்லாமல் ஒரு சேரில் உட்காந்து வேலை செய்யும்போது கண்டிப்பாக அந்த கொழுப்பு எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துக்குது. இப்போதைக்கு மருத்துவர்கள் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக ஆக்கிற விஷயம் இளைஞர்களிடையே வருகின்ற மாரடைப்பு. இந்தியாவில் பழைய காலங்களுக்கு கூட பார்க்கும்போது இப்போ மாரடைப்பு ரொம்ப அதிக அளவில் காணப்படுகிறது. இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லலாம், உலகத்திலேயே இந்தியா தான் சர்க்கரை வியாதியோட தலைநகரமாக திகழ்கிறதுன்னு கூட நம்ம சொல்கிறோம். சர்க்கரை வியாதி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இந்தியாவில் காணப்படுகிறது. ஸோ இந்த சர்க்கரை வியாதியோட அதிகரிப்பு, மக்கள்கிட்ட உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியாகிறது, உடல் உழைப்பு இப்போ ரொம்ப மக்களிடையே ரொம்ப குறைந்து வருகிறது. ரொம்ப உடல் உழைப்பு, உடற்பயிற்சி எல்லாம் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. நகர வாழ்க்கை ரொம்ப ஜாஸ்தியாகிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிறது, தூக்கத்தோட அளவு குறையிறது, இதெல்லாம் இப்போ இந்தியாவில் பெருமளவு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நம்ம ரொம்ப அதிக அளவில் மாரடைப்பு போன்ற நோய்கள் இந்தியாவில் வருவதை நாம் காண முடிகிறது. இப்போதைக்கு மருத்துவர்கள் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக ஆக்கிற விஷயம் இளைஞர்களிடையே வருகின்ற மாரடைப்பு. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி மாரடைப்புனாலே ஒரு 60 வயசுக்கு மேலே தான் இருக்கும். அது ரொம்ப சாதாரணமாக 60 வயசு ஆனால் தான் மாரடைப்பை பற்றியே நம்ம யோசிப்போம். ஆனால் இப்போ இருக்கிற காலம் அப்படி கிடையாது. மாரடைப்பு 40 வயசுக்கு கீழே ரொம்ப சாதாரணமாக 40 வயசுக்கு கீழே வருது. கிட்டத்தட்ட கொஞ்சம் இதில் இருக்கிற ஆய்வுகள்லாம் கிட்டத்தட்ட 25% பேர் மாரடைப்பில் வரவங்க 40 வயதை விட கம்மியாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் இடங்களில் உள்ள ஆய்வு காமிக்கிறது. இந்தியாவில் நம்ம நாட்டில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரமோ 25 வயசு கீழே இருக்கிறவங்க மாரடைப்பில் வர்றது கூட நம்ம பார்க்குறோம். முன்னாடிலாம் இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ ரொம்ப வருது. 20 வயசு 25 வயசு அவங்களுக்கே மாரடைப்பு வர்றது நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஒரு தியரி மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய இந்தியர்களுடைய மரபணு உணவு பற்றாக்குறையிலேயே பழக்கப்பட்ட ஒரு மரபணு. நிறைய ஃபேமின்ஸ்னால் அந்த வறட்சியும் சாப்பாடு இல்லாமல் இருந்த நிலைமைகள் அந்த 19th செஞ்சுரியோட ஆரம்ப காலத்தில் நிறைய இருந்தது. அப்போ நம்மளுடைய மரபணு அதுக்கேற்றபடி மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சுன்னா, அப்போ உணவே இல்லாத ஒரு காலமாக இருந்ததுனால கிடைக்கிற உணவை சேர்த்து வைக்கிற மாதிரி நம்மளுடைய உடம்பு மாறிவிட்டது. ஸோ அதனால் நம்மளோட உடம்பு குறைந்த உணவுலேயே இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய இந்தியர்களுடைய மரபணு இருக்கிறது. அப்போ நீங்கள் எக்ஸசிவாக சாப்பிடும்போது, தேவைக்கு அதிகமாக சாப்பிடும்போது, அந்த எக்ஸசிவாக இருக்கிற அந்த தேவைக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்ற எல்லாமே கொழுப்பாக மாறி நம்மளுடைய உடம்பில் சேர்கிறது. அது எதுவுமே நல்ல கொழுப்பு மாதிரி இல்லை, கெட்ட கொழுப்பாக மாறி அப்டாமன், தட் இஸ் வயிறை சுற்றி விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல போய் இந்த கொழுப்பு நிறைய சேருது. இந்த கொழுப்பு ரொம்ப கெட்ட கொழுப்புன்னு சொல்லலாம். அது மாரடைப்பு போன்ற நோய்களுக்கு முக்கியமான காரணம். ஸோ இது ஒரு தியரி. இந்த 19th செஞ்சுரியில் ஆரம்ப கட்டத்தில் நடந்த அந்த உணவு பற்றாக்குறையினால் நம்ம மரபணு மாற்றங்கள்னால ரொம்ப இந்த அப்டாமினல் ஃபேட், தட் இஸ் விசரல் ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியாகி இது ரொம்ப ஜாஸ்தியான அளவில் இந்த சர்க்கரை வியாதியும் மாரடைப்பும் இப்போதைக்கு உள்ள இந்தியர்களுக்கு வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இப்போதைக்கு நிறைய பேர் இப்போ கம்ப்யூட்டரில் தான் வேலை செய்கிறாங்க, ஒரே இடத்துல உட்காந்துட்டே வேலை செய்கிறாங்க, எந்திரிச்சு நடக்கிற மாதிரியே இல்லை. ஒரு இடத்துல ஒரு வாகனத்தில் ஏறி ஒரு இடத்துல போய் உட்காந்து காலையில் வேலை செஞ்சால் நைட் வரைக்கும் அதே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறாங்க. அப்போ உடல் உழைப்பே இல்லை. ஆனால் உடல் உழைப்பே கிடையாது. ஆனால் உணவு ரொம்ப முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ ரொம்ப ஃப்ரீயாக ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே ஈஸியாக நீங்கள் ஒரு ஃபோனில் போட்டாலே எல்லாம் வந்துடுது. அப்போது அந்த உணவு ரொம்ப நல்ல உணவுன்னு சொல்ல முடியாது. வீட்டில் தயாரித்த உணவாக கூட இருக்கிறதில்ல.
ரொம்ப எண்ணெய் சேர்ந்த உணவு இதெல்லாம் தான் இப்போ நம்மளோட ஃபுட்டில் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவை சாப்பிட்டுட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எந்த உடல் உழைப்புமே இல்லாமல் ஒரு சேரில் உட்காந்து வேலை செய்யும்போது கண்டிப்பாக அந்த கொழுப்பு வந்து எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துக்குது. ஹார்ட் அட்டாக் இது வர்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ நம்மளுடைய வாழ்வியலை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டும். இந்த உடற்பயிற்சியும் கொஞ்சம் நிறைய செய்யணும். நம்மளோட மருத்துவர்களுடைய அறிவுரை உலகம் முழுதும் நிறைய ஆய்வுகளின்படி உள்ள ஆய்வுகளினுடைய இந்த அறிவுரைப்படி ஒரு வாரத்துக்கு 150 நிமிடங்கள் வந்து கண்டிப்பாக பிரிஸ்க் வாக்கிங் நல்ல வேகமாக நடைப்பயிற்சி செய்வது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 150 மணி நேரம்னா ஒரு நாளுக்கு அரை மணி நேரம், ஒரு வாரத்தில் ஒரு 5 நாள் ½ அன் ஹவர் நல்ல பிரிஸ்க் வாக்கிங் பண்ணிங்கன்னா அது ஹார்ட்டில் சேர்கிற கொழுப்பை வந்து ரொம்ப குறைக்கும். ஹார்ட்டு அந்த இருதய நோய்கள் வருவதற்கு ரொம்ப அது வராமல் தடுப்பதற்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு உதவியாக இருக்கும். இதை தவிர உணவு பழக்கம் ரொம்ப ஃப்ரைட் ஃபுட், அதுவும் டபுள் ரெண்டு தடவை ஆல்ரெடி ஹீட் பண்ண ஆயிலை 2வது தடவை 3வது தடவை ஹீட் பண்ணும்போது டிரான்ஸ் ஃபேட்டுங்கிற ஒரு கெட்ட கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாகுது. நம்ம கடையிலேருந்து ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிட்றதுலாம் இந்த மாதிரி உள்ள உணவாக தான் இருக்கும். ஒரு ஆயிலை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அதை திரும்பி அதை யூஸ் பண்ணுறாங்க. அது 2வது தடவை 3வது தடவை அந்த ஆயிலில் ஹீட் பண்ணும்போது டிரான்ஸ் ஃபேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப கெட்டது. ஸோ அந்த உணவு பழக்கங்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். உணவில் வந்து என்ன மாதிரி உணவு நம்ம சாப்பிட்லான்னா பச்சை காய்கறிகள், கீரை இதெல்லாம் சேர்த்துக்கிறது. அப்புறம் ஹார்ட்டுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லதுன்னா மீன் வகைகள். ரொம்ப பெரிய மீன் கிடையாது, ரொம்ப சின்ன மீன். அதில் வந்து சார்டைன்ஸ் சொல்லுவாங்க, தமிழில் வந்து அது மத்தி மீன் அப்படின்லாம் இருக்கும். ரொம்ப சின்ன மீன். இதில் தான் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஹார்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த மீனில் இருக்குது. அதை தவிர கொஞ்சம் பருப்பு வகை, இந்த பாதாம், அதுக்கப்புறம் இது வால்நட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு வகைகள், இதிலெல்லாம் வந்து இந்த ஹார்ட்டுக்கு தேவையான நல்ல கொழுப்பு இருக்கிறது. ஸோ நம்ம கொழுப்பு சத்தை குறைக்க வேண்டும், உடற்பயிற்சி அதிகரிக்க வேண்டும். இந்த 2 மெஷர்னால கண்டிப்பாக நம்ம ஹார்ட் அட்டாக்கை நல்லாவே குறைக்கலாம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நீங்கள் ஹார்ட் செக்கப் பண்ணிக்கணும். யாராவது ஒரு அப்பா அம்மாவோ இல்லை குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப சின்ன வயதுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அந்த குழந்தைங்கள் வந்து ரொம்ப ஏர்லியாகவே ஸ்க்ரீனிங்லாம் 20 வயசுலேயே வந்து நீங்கள் ஸ்க்ரீனிங் எல்லாம் பண்ணிக்கணும். சுகர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், கொலஸ்ட்ரால் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஜஸ்ட் ஒரு இசிஜி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஸ்க்ரீனிங் எல்லாம் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முதலே பார்த்துக்கணும். அவங்களோட சுகரையும் அதே, ஏன்னா இப்போ எல்லாம் டயபெட்டிஸ் வந்து ஸ்பெராடிக், தட் இஸ் யாருக்கு அங்கங்கே வரனா கூட சம்டைம்ஸ் அது ஜெனட்டிக்காகவும் வரலாம். அப்பா அம்மா இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் முதலே நம்ம வந்து சுகரை செக் பண்ணிக்கிறது. கொலஸ்ட்ரால் கூட சம்டைம்ஸ் ஃபேமிலியெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருக்கும்போது அவங்களோட சந்ததியினருக்கு வரதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கிறது, சுகர் செக் பண்ணிக்கிறது, ஹார்ட் செக்கப் பண்ணிக்கிறது, நம்ம முதலே வந்து அதுக்குண்டான வராமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நம்ம எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். மாரடைப்போட அறிகுறி வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மாரடைப்பு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப காமனாக வர்றது வந்து நெஞ்சு வலி தான். நெஞ்சுக்கு மேலே வந்து பர்டிகுலராக இடதுகை பக்கம் அழுத்துற மாதிரி வலி இருக்கும். இடதுகை பக்கம் யாரோ நம்ம அழுத்துற மாதிரி வலி, பர்டிகுலர்லி நம்ம ஏதாவது ஒன்று வேலை செய்யும்போது தான் வரும். ரெஸ்ட்டில் இருக்கிறத விட ரொம்ப படிக்கட்டு ஏறுறது, ஒரு வெயிட் தூக்குறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன், ஏதோ ஒரு கோவத்திலையோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது மார்போட இடது சைடில் ஒரு அழுத்துற மாதிரி ஒரு வலி, படப்படப்பு இருக்கும், வேத்து கொட்டும். இதுதான் ரொம்ப காமனாக மாரடைப்புக்கு உண்டான ஒரு அறிகுறிகள். இதை தவிர என்ன மாதிரி இருக்குன்னா, அந்த வலி வந்து மார்பிலோட இடது பக்கத்துலேருந்து இடது கைக்கு வந்து அந்த வலி வந்து பரவும். இடது கைக்கு பரவுகிற வலி, கொஞ்சம் பேருக்கு மாரில் வலி இருக்காது, ஆனால் தாடையில் வலி இருக்கும், ஜா பெயின் இருக்கும். அதை வந்து பல்வலின்னு கூட நினச்சிப்பாங்க. ஸோ ஜாப் பெயின் அது ஒரு பர்டிகுலர்லி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து மாரில் ரொம்ப தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஜாப் பெயின் இருக்கும், ரொம்ப வெறுமனே வேத்து மட்டும் போகும், மூச்சு வாங்குறது, வாமிட்டிங் வர்றது, இதெல்லாமே கூட ஹார்ட் அட்டாக்கோட வேறு அறிகுறிகள் தான். இன்டைஜஷன் நினச்சிட்டு இருப்பாங்க, சாப்பாடு செரிமானமாகல நினைப்பாங்க, ஆனால் அது ஒரு ஹார்ட் அட்டாக்கோட ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ ஹார்ட் அட்டாக்கிறது நெஞ்சு வலியை தவிர கைகளில் பரவும் வலி, வேத்து கொட்டுறது, உணவு வந்து ஜெரிக்காமல் இருப்பது போன்ற பல வகைகளிலும் அது வரலாம். அதுக்குண்டான இதே நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் முதலே நம்ம மருத்துவரை அணுகுவதற்கு ஏதுவாக இருக்கும். நம்மளே ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் மருத்துவரை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்.